ஓம் சாய்ராம். அனந்த கோட்டி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்மம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. மகாராஜ் ஸ்ரீ சாய் சமர்த்தா. கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். நாம் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிர்தத்தை பருகி கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோன்னா, ஒரு டிவோட்டி பிராமண குடும்பம் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜிட்ட வந்து அந்த அம்மா தனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணும்போது சுவாமி கோபமாக அவளுக்கு உனக்கு இந்த ஜென்மத்தில் குழந்தை கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ சுவாமிகிட்ட கேட்குறா, எனக்கு இந்த ஜென்மத்தில் குழந்தை கிடையாதுன்னா அப்புறம் கடவுள் எதுக்கு அப்படின்னு கேட்குறா. அப்படி ஒரு நம்பிக்கையோட சுவாமிகிட்ட வந்து வாதாடி சேவை செய்து சரி போனால் போகிறதுன்னு சுவாமி அவருக்கு 2 பேரிச்சம்பழத்தை கொடுத்து இந்த 2 குழந்தைகள்னு கொடுத்தோடனே விதியுடைய வசத்தால் அவள் அதை எடுத்துன்னு போய் அனாவசியமாக தேவையில்லாமல் ஏதோ ஒரு ஆச்சாரத்தை மனசில் கற்பனை பண்ணிட்டு குளிச்சுட்டு தான் அதை சாப்பிட்ணுன்னு நினச்சி நாங்கள் கொண்டு போய் ஆத்தங்கரையில் போய் மணலில் புதைச்சி வச்சுட்டு விதிவசத்தால் அதை மறந்து தவற விட்டு கைக்கு எட்டினது வயிற்றுக்கு எட்டாமல் போயிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அவர் ரொம்ப மன வருத்தத்தோடு இந்த மாதிரி நடந்துருதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக சுவாமிகிட்ட வந்து சொல்கிறா. சுவாமி உடனே கோபத்தில் வழக்கமாக ஒரு பெரிய இருந்தால் கெட்ட வார்த்தையில் திட்டுவார், அது மாதிரி கெட்ட வார்த்தையில் திட்டி அவளை உனக்கு இன்னும் ஒன்றும் கிடையாது போ, கொடுத்ததெல்லாம் எல்லாத்தையும் தவற விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி சத்தம் போடும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே அவகிட்ட கோச்சிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு விஷயம் அது. உனக்கு இல்லைன்னு சொல்லும்போது கூட சுவாமிக்கு உன் மேலே அவ்வளோ பிரியம் வந்து அவ்வளோ வாத்சல்யத்தோடு உனக்கு கொடுத்ததை நீ இந்த மாதிரி ஒரு அற்பத்தனமான விஷயத்தினால தவற விட்டுட்டி அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட திட்டும்போது அவள் இருந்தாலும் விடாப்படியாக சுவாமிக்கு இருந்து சேவைகள் பண்ணி சுவாமியுடைய ஆசீர்வாதத்தோடு ஒரு நாள் சுவாமி மனசு இலகி சரி போ இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவளுக்கு ஒரு தேங்காயை கொடுத்து போ உனக்கு குழந்தை பிறக்கும், இதையாவது விடாமல் தவறாமல் இந்த பிரசாதத்தையாவது சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்ச உடனே அவள் சந்தோஷமாக வாங்கிட்டு வந்தோடனே அவளுக்கு அவளுடைய விதியையும் மீறி குருவுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால ஒரு குழந்தை பிறக்கிறது. அதாவது நம்மளுடைய விதி ஒரு மாதிரி இருந்தாலும் அதை குருவால் மாற்ற முடியும். அந்த குரு மாற்றுறதுக்கு வேண்டிய எல்லா முயற்சிகளையும் நம்ம தான் பண்ணணும். குரு மேலே அப்படி ஒரு நம்பிக்கையை வச்சு, அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சு குருவுக்கு சேவைகள் செய்யும்போது எந்த விதமான விதி இருந்தாலும் அதை மாற்றி குரு நமக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுவாருங்கிறதுக்கு இது ரொம்ப ஒரு பெரிய உதாரணம். இதை வந்து எல்லோருமே மனசில் ஏற்றுக்கணும். கர்மாக்கள் எல்லாமே நம்ம செய்து வந்தாலும் அந்த கர்மாக்களுடைய பலன்களையும் நம்ம அனுபவிக்க வேண்டிய காலகட்டங்களில் நம்ம கூட இருந்து நம்முடைய பக்தி எவ்வளோக்கு எவ்வளோ சுவாமி மேலே ரொம்ப அசைக்க முடியாத பக்தியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அனுகிரகமும் விடாமல் கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், சாய் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த விடப்படியாத பக்திக்கு, விடாப்பிடியாமல் செய்யக்கூடிய சேவைக்கு கிடைக்கக்கூடிய பலனுக்கு இன்னொரு உதாரணம். அதாவது கோக்கிசாரே அப்படிங்கிற கிராமத்திலேருந்து பாபா புராணிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் அம்மா, அவர் சிஸ்டர் எல்லோருமா அங்கேருந்து அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜை தரிசனம் பண்ணுறதுக்கு வராங்க. வந்து சுவாமிக்கு சேவைகள்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பாபா புராணிக் வந்து வெறும் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிட்டுருக்கோமே, நம்ம ஏன் வந்து ஒரு பாராயணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுவாமிகிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறார். இந்த பாகவத புராணத்தை நம்ம பாராயணம் பண்ணினா நல்லது தானேன்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட வந்து கேட்குறாரு. நான் வந்து பாகவத புராணம் பாராயணம் பண்ண போகிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லி பிரவச்சனம் மாதிரி பண்ண போகிறேன்னு சொன்னோடனே அங்கே இருக்கிறவங்களாம் சேர்ந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுறாங்க. இவர் பாகவத புராணத்தை பாராயணம் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு அந்த பாபா புராணிக்கு உட்காந்துட்டு பாகவத புராணத்தை அப்படி ஆரம்பிக்கிறார். மெதுவாக சுவாமி சமத்தர் உட்காந்துருக்கார். முதல் ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். சுவாமி கொஞ்சம் பொறுமை இழக்கிறார். இவர் 2வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். சுவாமிக்கு உடனே கோவம் வந்துடுறது.
டேய் நிறுத்து அப்படின்னு சொல்லி கனவு அப்படின்னு சத்தம் போடுறார். சத்தம் போட்ட உடனே அவர் உடனே அதோடு நிறுத்திட்டு வந்துடுறார். வந்து அவர் மனசு ரொம்ப வருத்தமாகிடுறது. சுவாமி ஏன் நம்ம பாகவத புராணத்தை பாராயணம் பண்ண விட மாட்டேன்றார். ஆனால் விடாமல் அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாளும் அதே மாதிரி பண்ணுறார். அடுத்த நாளும் இதே நடக்கிறது, அதுக்கு அடுத்த நாளும் பண்ணுறாரு, அதுக்கு அடுத்த நாளும் இதே நடக்கிறது. உடனே அவர் ரொம்ப மனசு குலைஞ்சி போய் சுவாமி ஏன் நம்மளை இப்படி திட்டார், ஏன் இப்படி இது பண்ண விட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு விடாமல் சுவாமி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுற வரைக்கும் நம்ம இந்த பாகவத பிரவச்சனத்தை விடக்கூடாதுன்னு சொல்லி 6 மாதம் விடாமல் பண்ணுறார். 6 மாதம் சுவாமிகிட்ட டெய்லி திட்டு வாங்குறார், டெய்லி பண்ணுறார். இந்த இடத்த நம்ம எல்லாருமே நல்லா கவனிக்கணும். இந்த விடாப்பிடியான பக்திக்கு இதெல்லாம் ஒரு பெரிய உதாரணம். நம்மலாம் கோயிலில் போனவுடனே நம்மளை பெரிய மரியாதையாக எல்லாம் ரிசீவ் பண்ணணும், நமக்கு முன்னால் தரிசனம் கொடுக்கணும், நமக்கு எல்லா பிரசாதங்களும் நமக்கு முதல்ல கொடுக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்குறோமே. பரபிரம்மஸ்வரூபம் இவர் திட்டுறார். 1 நாள் 2 நாள் இல்லை, 6 நாள் விடாமல் திட்டுறார். இருந்தாலும் அவர் விடாப்பிடியாக அந்த பாகவத புராணத்தை பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கார். அந்த 6 மாதம் ஆனோன்னா கொஞ்சம் மனசு இதுவாகி உட்காந்து யோசிக்கிறார், நம்ம என்ன பாவம் பண்ணினோம், ஏதோ எக்கச்சக்கமாக பாவம் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நமக்கு ஒரு சுவாமிகிட்ட அனுகிரகம் கிடைக்காம ஒரே வசைவாக கிடச்சிட்டே இருக்குது. அதனால் இனிமேல் இது சரிப்பட்டு வராது, நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப கிளேசம் அடைஞ்சு ஒரு நாள் காலையில் எழுந்திருந்த உடனே நேராக அங்கேருந்து கடகடன்னு கிளம்பி ஒரு தர்காவுக்கு போய்டுறார். அங்கேருந்து நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி ஒரு தர்காவுக்கு போகும்போது அந்த இடத்துல இந்த ஒரு குகையில் உட்காந்து அவர் பாட்டுக்கு தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுறார். அவருக்கே தெரியாமல் அவர் தியானத்தில் ஈடுபட்டுருக்கார். அதே நேரத்தில் அவருடைய அம்மா, அவருடைய கூட சகோதரியும் வந்திருந்தாங்க இல்லையா, இவங்க 2 பேரும் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு காணுமே பையனை காணுமேன்னு சொல்லிவிட்டு அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் கேட்குறா, பொழுது சாய போகிறது, ஈவினிங் வந்துடுவார்னு பார்த்தா காணும். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, ஒன்றும் கவலைப்படாதம்மா, இங்கே ஏன் பக்கத்தில் கிராமத்துக்கு போயிருப்பார், அவர் வந்துடுவார், ஏன் கவலைப்படுறார் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாங்க. இல்லை, அவர் எங்களை விட்டு இந்த மாதிரி பிரிஞ்சு இருந்ததே இல்லை. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3ஆம் நாள் அப்புறம் 3 நாளாக ஒருத்தர் காணும்னா எவ்வளோ ஒரு தாயோடைய மனசு கலங்கும் அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, சுவாமி சமர்த்திட்ட போய் அவர் பாதத்தை பிடிச்சிட்டு, சுவாமி எங்களுக்கு விடிவு காலம் இங்கே கிடைக்கும்னு நினச்சி நாங்கள் வந்தோம். யாராவது பெத்த குழந்தைய யாராவது பாய்சன் வச்சு கொல்லுவாங்களா, யாராவது பெத்த குழந்தைய விலைக்கு விற்றுருவாங்களா, ஏன் இந்த மாதிரி எங்களுக்கு நடக்கிறது, நீங்கள் பெத்த குழந்தைகள் தானே நாங்கள், எங்களுக்கு ஏன் இந்த மாதிரி கஷ்டம், 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை 3 நாள் ஆச்சு அவரை காணோம், உங்களை நம்பி தானே நாங்கள் இங்கே வந்தோம், நாங்கள் எவ்வளோ வேணால் பாவம் செஞ்சுருக்கலாம் சுவாமி, ஆனால் உங்களுடைய பாதத்தில் வந்ததுக்கப்புறம் அந்த பாவம்லாம் இது பண்ண வேண்டாமா, அதே மாதிரி எறும்பு அந்த இதோடு சேரும்போது அது தங்கமாக மாறுற மாதிரி எங்களோட வாழ்க்கையிலையும் ஏன் மாற்றங்கள் வரக்கூடாது, ஏன் எங்களுக்கு இப்படிலாம் வருது சொல்லி ரொம்ப அந்த ஷிரடி சாய்பாபாவுடைய சரிதாம இருந்தால் திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. ஒரு அம்மா கோயிலில் ஒளிஞ்சிக்கும் போது கோயில் அப்படியே இடிஞ்சு மேலே விழுந்த மாதிரின்லாம் சொல்லி அழுவா இல்லையா, அது மாதிரிலாம் அழுதவுடனே சுவாமியோடைய கேரக்டரிஸ்டிக் வயிறுகளுக்கு சிரிக்கிறார். சுவாமி சிரிச்சுட்டு, சுவாமி கூட எப்போவுமே நாய்கள்லாம் இருக்கும், அதில் ஒரு நாயை கூப்பிட்றார், டே மோட்டா இங்கே வா அப்படின்றார். ஒரு நாய் சுவாமிக்கிட்ட போய் அவனை கூட்டணும் அப்படின்றார். அந்த நாய் எங்கேருந்து வேகமாக போய் அவர் இருக்கிற இடத்த தேடின்னு போய் அவரை போய் கூட்டின்னு வருது. அந்த நாய் வந்த உடனே அந்த பாபா புராணிக்கு அதை பார்த்தோன்னே சரி ஏதோ மெசேஜ் வந்திருக்கு, சுவாமி கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு அந்த நாய் பின்னாலேயே வரார். அந்த நாய் பின்னாலே சுவாமியோடைய பாதத்தில் விழுந்து சுவாமியோட பாதத்தை கெட்டியாக பிடிச்சிட்டு, என்ன தவறு செய்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி, நீங்கள் தான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சுவாமியை கெஞ்சி கேட்குறார். உடனே சுவாமி சரி நீ ஒழுங்காக இருப்போ இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும்போது அவர் திரும்ப இந்த பாராயணம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் நைட்டு அவருக்கு கனவில் அவருடைய பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் மாதிரி ஒரு கனவு வருது. அவர் பெரிய மாமிசங்கள்லாம் வியாபாரம் பண்ணுறவர், எல்லா மிருகங்களையும் வெட்டி கொண்டு மாமிசங்கள்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கார். மிருகங்கள் எல்லாத்தையும் பார்த்தா கொலை பண்ணி வித்துற வேண்டியது. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அப்படி நடந்து வர ஒரு வயசானவர் நிற்கிறார். அவருக்கு ஏதோ ஒரு வேஷ்டியும் ஷர்ட்டோ ஏதோ வேஷ்டி துண்டெல்லாம் அவருக்கு தானம் பண்ணுறார். அது மட்டும் அவர் கனவுக்கு ஞாபகம் வருது. வந்தவுடனே கார்த்தால் அவருக்கு
அந்த அவ்வளோ தவறுகள் செய்தாலும் ஒரு வயதான ஒரு முதியவருக்கு ஒரு தானம், வஸ்திர தானம் பண்ணினதுனால அதோடைய பலனால் அவர் சுவாமி சமர்த்தரை வந்து தரிசனம் பண்ணியிருக்காருங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு விளங்க ஆரம்பிக்கும்போது அடுத்த நாள் காத்தால் வந்து சுவாமி சமர்த்தரை வந்து அவர் வந்து தரிசனம் பண்ண வரும்போது சுவாமி அவரை பார்த்து கேட்குறாரு, என்ன எல்லா மிருகங்களையும் விட்டு கொன்னா ரொம்ப பெரிய கர்மா இருக்குமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுவாமி இவருக்கு கிடைச்ச கனவில் என்ன வந்ததோ காட்சி அதை கன்ஃபார்ம் பண்ணி, உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்கள்னால தான் நீ இதெல்லாம் அனுபவிச்சுட்டுருக்க, அதனால் இந்த கர்மாக்கள்லாம் நீ பண்ணுற சேவையினால் எல்லாம் விலகிடும், இனிமேல் போய் நல்லபடியாக வாழ்க்கையை நடத்து அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணி சுவாமி அனுப்புகிறார். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், விடாப்பிடியான ஒரு பக்தி நிச்சயமாக நம்மளுடைய கர்மாக்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் குருவுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால, ஏன்னா கல்லையும் கரைய வைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பக்தி இருக்கணும். இறைவன் வந்து நம்மக்கிட்ட இந்த மாற்றம் வரணுங்கிறதுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணுறார். அப்படி மாற்றம் வராமல் நம்ம கையில் கொடுத்துட்டா நமக்கே தெரியும், கையில் ஒரு விஷயம் கிடச்சிட்டா நம்ம எவ்வளோ கல் குடித்த குரங்கு மாதிரி மாறிடுவோம், திரும்ப பழைய நிலைமைக்கு போயிடுவோங்கிறத தெரிஞ்சுட்டு சுவாமி நம்மளை மனசால் அந்த விஷயங்களெல்லாம் புரிஞ்சுட்டு மாறணுங்கிறதுக்காக தான் அவர் வெயிட் பண்ணுறார். அந்த மாதிரி பக்த வத்சலனான சுவாமி சமர்த்த மகாராஜ் விடாப்பிடியான பக்திக்கு நிச்சயமாக பரமசத்தியமாக தன்னுடைய கருணா கடாட்சத்தை வழங்கி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வருவாருங்கிறதுக்கு இது ஒரு பிரமாணம். சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிர்தத்தை நாம் அடுத்த வாரமும் பருகுவோம். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, மகாராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.